ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க மட்டன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். வெங்காயம் 12, தக்காளி 7, பச்சை மிளகாய் 7, இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கடல் பாசி, மராட்டி மொக்கு, சோம்பு 1 டீஸ்பூன், ஸ்டார், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், நெய் 4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர், மட்டன் 1 kg, அரிசி 1 kg. தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்தாச்சு. வாங்க மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணிக்கு உண்டான போட்டுக்கோங்க. நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. மராட்டி மொக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார், கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, இலை ஆட் பண்ணிக்கோங்க. இலை நாங்கள் சொல்லலை, அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்றால் போல் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்றால் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1 kg மட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். கழுவி சுத்தம் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரிசி என்ன அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் சாதா அரிசி எடுத்ததுனால நாங்கள் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்களும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் அரிசி எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தால் போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கணும். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ தட்டு போட்டு மூடிக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சது இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டோன்னா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மூடி போட்டு நம்ம தம் போட போகிறோம். இப்போ மூடி போட்டு தம் போட போகிறோம். நீங்கள் எப்படி தம் போடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், தம் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், நாங்கள் தம் போட்டாச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிரியாணி சூப்பராக இருந்தது. நீங்கள் நம்ம சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.